அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா, ரவா தோசையும் பொட்டுக்கடலை சட்னி தாங்க செய்ய போகிறேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு டின்னர் ரெசிபியாக செஞ்சுருக்கேன். நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி பவுலில் 3/4 கப்பு இருக்குங்க நெய்ஸ் ரவா நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். பாருங்கள், 3/4 கப்பு ரவாவுக்கு நான் வந்து 1/2 கப்பு நான் வந்து மைதா மாவு சேர்த்துட போகிறேன். இப்போ மைதா சேர்த்துட்டு 1 கப்பு நான் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிடுறேங்க. இந்த மாவு எல்லாமே நம்ம கலந்து செய்யும்போது உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும் தோசை. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. நல்லா தண்ணியாக கரைச்சிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கைவிடாத எல்லாத்தையும் நல்லா கட்டிகள் இல்லாத கரைச்சி எடுத்துடுறேன். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் எல்லா மாவையும் நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் நான் வந்து தயிர் ஆட் பண்ணிடுறேன். தயிர் ஆட் பண்ணி நம்ம செய்யும்போது தான் லைட்டாக உங்களுக்கு புளிப்பு கலந்த மாதிரி இருக்கும். அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். 1 கப்பு துருவிய கேரட் சேர்த்துடலாம். ஒரு 1/2 கப்பு நான் வந்து வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் நான் வந்து நறுக்கி போட்டுற போகிறேங்க. நம்ம இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதையும் சேர்த்துட்டு நான் கருவேப்பிலையும் அதே மாதிரியே நறுக்கி போட்டுடுறேன். போட்டுட்டு மல்லி இலை கொஞ்சமாக அதோடு ஆட் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான சேல்ட்டு கொஞ்சமாக போட்டுடலாங்க. சால்ட்டு போட்டுட்டு துருவி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சாக நான் வந்து துருவி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடுறேன். பாருங்கள், போட்டுட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு தண்ணியாக நம்ம செய்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும் தோசை. பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் நல்லா ஆட் பண்ணிடுறேன். தண்ணியாக எல்லாத்தையும் நான் கரைச்சி எடுத்துகிட்டு போகிறேங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்போ தான் நமக்கு தோசை ஊற்றும் போது நல்லா வரும் உங்களுக்கு. இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம சட்னியை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப்பு நான் வந்து தேங்காய் போட்டிருக்கேன். 1 கப்பு பொட்டுக்கடலை போட்டுடலாம். 3 காஞ்ச மிளகாய் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துறேங்க. நான் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பச்சை மிளகாய் இருந்தாலும் போட்டுடலாம். பாருங்கள், சட்னி நல்லா திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு போகிறேங்க. நான் இந்த ரவா தோசைக்கு இந்த சட்னிக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க காம்பினேஷன். பாருங்கள், ஒரு பவுலில் எடுத்து நான் ஊற்றிடுறேன். நான் அந்த மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிடுறேன். தண்ணி நீங்கள் அதிகம் சேர்க்க வேணாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தாளிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. கடுகு பருப்பு கருவேப்பிலை மட்டும் போட்டு நம்ம தாளிச்சிடலாங்க. பாருங்கள், நான் அப்படியே சட்னியில் எடுத்து ஊற்றிட போகிறேன். சட்னி நான் வந்து இப்போ ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதான் சட்னி இன்றைக்கி. வாங்க இனிமேல் தோசை எப்படி ஊற்றலான்னு பார்க்கலாம். மாவும் அதுக்குள்ளே நமக்கு வந்து லைட்டாக புளிச்சிருக்கும். நான் ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு தான் அந்த மாவு பார்த்துட்ருக்குறேன். இப்போ பாருங்கள், அடியில் எல்லாமே தங்கியிருக்குங்க. நமக்கு அந்த ரவாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து தோசை ரெடி பண்ண போகிறேன். ஸ்டவ்வில் வந்து ஒரு இரும்பு தோசைக்கல் வச்சுருக்கேன். வச்சுட்டு அப்படியே நம்ம ஒரு கரண்டி எடுத்து தூக்கின மாதிரி ஊற்றிக்கலாம் தோசையை. பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பராக வருதுன்னு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்தால் தான் நம்ம மாவு நம்ம வந்து ரெடி பண்ணால் தான் இந்த மாதிரி உங்களுக்கு தோசையும் வரும் அழகாக. பாருங்கள், சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட போகிறேங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு டின்னர் ரெசிபி, அது வந்து ரவா தோசையும் இந்த பொட்டுக்கடலை சட்னியும் ரெடி பண்ணியிருக்கேங்க. பாருங்கள், நம்ம திருப்பி போடுறதுக்கும் உங்களுக்கு நல்லா வரும். நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மாவு கன்சிஸ்டன்சிலாம் நீங்கள் வந்து அளவு கரெக்டாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக வருங்க. பாருங்கள், அப்படியே திருப்பி போட்டு மடக்கிட போகிறேங்க. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா மாவையும் நான் வந்து தோசை ரெடி பண்ணிடலாம். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குங்க. அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடுறேன். அவ்வளோதான். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மொறுன்னு ரவா தோசைக்கும் இந்த பொட்டுக்கடலை சட்னிக்கும் அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த வெங்காயம் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தோட சேர்த்து சாப்பிடும்போது எல்லாருமே எங்கள் வீட்டில் நல்லா விரும்பி சாப்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.